பிள்ளைகளுக்கு வந்து செய்கிற வேலைகள், அதாவது வந்து பிள்ளைகளுக்கு வந்து முக்கியமாக ஒவ்வொரு வேலைகளையும் வந்து செய்கிறத நாங்கள் இப்படி செய்யணுன்றதை கற்றுக் கொடுப்போமா இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் டைம்ன்றது வந்து மிக முக்கியமானது. விட்டால் பொய்க்கலாது. அந்த டைமை நாங்கள் குறித்து வாழ பழகுவோமா இருந்து. சரி, இப்போ வந்து மழையும் மேலே நல்லா கொட்ட போகிறேன்னு சொல்ல அது வாயை மூடுறதுக்குள்ளே வந்துட்டு அதுபடியாக மழை நிற்கத்தான் இந்த கண்டுகள் மழை பெஞ்சோ காற்றோட மழை வந்துடுச்சு. அவ்வளோ நேரம் நின்று இப்போ தான் வந்து என்னென்னா வாங்கினாங்க. ஒரு க்ரீன் பனசம் ஒரு 1.5 பானம் வாங்கினாங்க. மோனிகா வாரக்கிழமையில் இன்றைக்கு எல்லாமே வச்சுருவோம் போலச்சுனா ஒரு பெரிய பூவா கிடக்கும். இதுவும் ஒரு சாதி ஒரு மல்லிகையா. ஆனா இது வாசமானது பார்த்தா தெரியும். ஆனா வாசம் ஒன்றும் அடிக்கல. மல்லிகை கமக நல்ல வாசம். இந்த இதான் மல்லிகை மாதிரி. வாழ்த்துக்கள் மோனிகா. அந்த கதை இந்த திறமைக்குனா நல்ல மேலும் மேலும் நல்ல கதை ஆளுக்கு நல்லா இருக்குது. மழை நேரத்தில் சரியான பசிக்கும். அதில் கொஞ்சம் சாப்பிடலாம். எவ்வளோ அதுக்கும் பசிக்காது. அம்மாக்கும் அப்பாவுக்கும் பால் வாங்கினான். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மோனிகா. நான் சுமன். இன்னைக்கு எங்கே நிற்கிறோம்னா எங்களோட வீட்டை தான். இன்னைக்கு வந்து என்னடா விடியா காலமாக 9-10 மணி ஆயிட்டு. 9-10 மணியோ 8:30 ஆயிடுது இப்போ நேரம். அதாச்சும் வந்து விடிய காலமே உண்மையிலே வந்து பார்த்துருப்பீங்க. சாப்பாடு வந்து நாங்கள் பான் வாங்கினாங்க. அதாச்சும் வந்து பானுன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு இடங்கள்லேயும் வந்து விடிய காலமையில் நாங்கள் பான் வாங்கணும்னா முந்தி பேக்கரிக்கு அங்கேருந்து ஓடுறது, இல்லைன்னா ஒரு வாகனம் வரும். ஆனால் இப்போ ஒரு ஏரியாவுக்கு 2-3 ஆட்டோ ஒரு பேக்கரியிலேருந்து வரும். அந்த வகையில் அடுத்த நீலாம் அடுத்த பச்சையோ 3 ஆட்டோ ஒரு ஏரியாவுக்கு வரும். அப்போ அந்த வகையில் ஸ்கூல் டைம்னு சொன்னால் 6:50க்கே ஆட்டோ வந்துடும். ஆனால் இன்றைக்கு வந்து கொஞ்சம் மழை, விடிய காலமே மழையாக இருந்துச்சு. இது மாதிரி ஸ்கூலும் இல்லை தானே. அப்போ அதனுடைய 7:45 7:50 இருக்கும் நினைக்கிறேன் இன்றைக்கு ஆட்டோ வரைக்கும். மோனிகா வந்து விடிய போய் பானுக்கு நிற்பேன். மோனிகா தான் உடனே வந்து உங்களுக்கு வளமையான சொல்லியிருப்பேன். விடிய எழுப்பினோடனே பசி எண்டுவா. அப்போ சர்மி வேலை கிளம்பி சாப்பாடு சில டைம் செஞ்சிடும், சில நேரம் ஏதாச்சும் வேலை கூட ரெண்டு சொன்னால் சில நேரம் கடையில் வாங்க வேண்டியாகிறது, இல்லாட்டி பனஸ் பான் வாங்குறது. அப்போ இன்றைய நாள்லேயே வந்து ஸ்கூல் உங்களுக்கு இல்லை, டியூஷனும் இன்றைய காலையில் இல்லை. அப்போ அதனடியால் மோனிகாவை உடனே வெளியில் நின்று கொண்டா அப்படி பான் வாங்கணும்னு சொல்லி கன நேரமாகவே நின்று கொண்டா. இன்னும் அம்மா இதை இன்னும் காணையில் எனக்கும் பசிக்குதுன்ட்டு அதை வந்து வாங்கி கொண்டு வந்து மலண்டு சாப்பிட்றதே நீங்கள் வந்து அதில் நினச்சிருக்கிறேன். சரி, இப்போ வந்து ஆயிட்டு 8 ஆக போகுது. சாப்பாடுக்கு விடியத்துக்கு பானம் எனக்கு பண்ண சொல்றான். அதுக்கு நானும் ஒரு பக்கத்து பிள்ளையும் என்னதான் பானுக்கு நிற்கிறேன். இன்னும் வரையில எவ்வளோ டயத்துலையும் நிற்கிறேன். வருது கிட்ட வந்துட்டேன். சவுண்டு கேட்குது பாருங்க. அந்த கிட்ட தான் நிற்கிது. அது வர்றதுக்கும் நிற்கும் போனேன். திருப்பி வராது. முதல் ஒருக்க வந்துட்டு சேர்ந்து இப்படி சுற்றி வருது. அது வராது. நான் போனேன். அது போனேன். என்னோட அப்பா கூட்டு போற வரைக்கும் நான் வசியோடு தான் இருக்கணும். அதுக்கு நிற்கிது. அம்மா சொன்ன ஒரு வார்த்தை 1 பானம் எனக்கு கிரீன் பழம் வாங்க சொல்லி அக்காவுக்கு என்ன வாங்கினது சொல்லல. காசு பண்ணல அதை வாங்க சொல்லி சரி வாங்க. சரி, அது கிட்ட வந்துட்டு அதை விடியா வாங்க போட எந்த பக்கத்தால் வந்தோன்னா இந்த பக்கத்தால் தான் அது வந்து இதுக்கிட்ட அவ்வளோ என்ன வாங்க போகலாம். அதான் நீ பாருண்ணா. ஓகேயா, சரி 2 மைண்ட் வாங்குவேன். அவ்வளோ நேரமாக எங்கள்ட பிள்ளை வேறுங்க கேட்டுக்கே நிற்கிது பான். ஆடிக்கொண்டு ஃப்ரெண்டோடு நிற்கிது, பக்கத்து ஃப்ரெண்டோட. என்ன கிட்ட வந்துட்டோம். அப்போ பேருந்தேன். அப்போ சிரிப்பு தான். சரி, வாங்கி கொண்டு வாங்குவேண்ணே. அப்படிதான் பானுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். ஏன்னா நாங்கள் இங்கேருந்து போக கூட வாங்கணும் போயிடும். அப்போ அவனுக்கு வீடைக்கு அனுப்பி விட்டுனா ஒரு 1/2 மணி நேரம் அவனுக்கு வழியில இருந்து என் பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டோட கேட்ச் பண்ணி நிற்கிறா. இந்த இப்பதான் பேரு பாருங்க. மோனிகா வந்துட்டுதோ.
ஓ மரப்படுத்தியாளமா நிற்கிறான் இல்லைன்னு சொன்னா டைம் அந்த டைமுக்கு கூடுதலா அந்த டைமுக்குள்ள வர இப்ப பள்ளிக்கிடம் இல்லதானே அப்ப டைம் வந்தது இல்லாம சும்மா கண்ட நேரம் எல்லாம் வருது அப்ப வெயிட் பண்ணி 2 தான் வாங்க இதுதான் பாடம் போயிடும் அதான் பிரச்சனை. இதுதான் எங்கள் வாழ்க்கை. பாருங்க பான் வாங்கினோம் 2 கேட்டுக்களே பான் வந்துட்டு. அவ்வளோ நேரம் நின்று இப்பதான் வந்து என்னடா வாங்கினாங்க. ஒரு கிரீன் பனசம் ஒரு 1.5 பானம் வாங்கினாங்க. 170 இது 190 ரூபாய்க்கு வாங்கினாங்க. 300 ரூபாய்க்கு 10 ரூபா மீன் தந்தவர். சரி வாங்க. பானை கட்டி பிடிச்சிட்டு வர மோனிகா. விடிய காலம் வந்து சாப்பாடு செய்ய எல்லாம் ஒழுங்கு லேட் ஆகிட்டான். மழை குளிர்றானே படுத்து ஆளை பானுக்கு தானே அனுப்பி விட்டு. ஓகே மழை நேரத்தில் சரியாக பசிக்கும். அதனால கொஞ்சம் கழுவாவுகளாக சாப்பிடலாம். எவ்வளோ நேரம் நின்றுட்டேன். அதுக்கும் பசிக்காது. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பால் வாங்கினான். அம்மா கறியோட தான் இந்த கறியை தான் சாப்பிட போகிறேன். நான் இந்த பண்ண ஸ்க்ரீன் பண்ணி சாப்பிட்டு சொல்கிறேன். ஸ்கூல் லீவ் பானும் இந்த பனசு தான் சாப்பிடுவீங்க. அதோடைய அம்மாவும் அப்படிதான் பள்ளிக்கூடத்தில் அம்மா சொல்லுவான். நான் அம்மா சொன்னப்பா அவளுமே அப்புறம் பான் வாங்கிட்டு வாண்டும். அப்போ அம்மா தலையையும் கட்டி விட்டுட்டு பான் வாங்க சொல்ல அந்த பக்கத்து வீட்டு பிள்ளையும் வந்து பால் வாங்கிட்டு போனது. நானும் வாங்கலாம்ன்ற வந்தேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்குமால் எப்படி வந்து சாப்பிட்றான்னு சொல்லி. அப்போ இன்றைய நாளில் வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டில் இருக்கிற வேலைகள், அதாச்சும் வந்து இந்த மழை நேரங்களில் வந்து உண்மையிலேயே மழை நேரங்களில் தான் நாங்கள் வந்து ஒரு பூ மரங்கள் அதில் வைக்கிறோன்னு சொன்னால் வைக்க வேணும். முக்கியமாகவே அந்த சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் இப்போ விளையாட்டுத்தனத்தையும் விளையாடுறதுக்கும் டைம் கொடுக்க வேணும். அதே அளவு வீட்டில் வச்சு ஒரு வேலைகளை வந்து பழக்கி அவங்களுக்கு வந்து செய்கிறதே நாங்கள் கற்றுக் கொடுக்க வேணும். இப்போ வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மோனிகா பாருங்க வலுக்கட்டு நிற்கிறா. என்ன செய்யணும்னு சொன்னால் பூங்கண்டுகள் எல்லாம் வச்சு போட்டு ஒரு கொஞ்ச நேரம் போய் எங்கே போகிறேன் அனுவத்தை வீட்டை போயிட்டு எஞ்சோட விளையாட போகிறோம். அப்போ கேமரா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காமிச்சி என்ன காமிச்சி எடுத்து கொண்டு இருக்கிறான். ஓகே, அப்போ அதனடியால் நாங்கள் வந்து ஒரு பிள்ளைகளுக்கும் எல்லா விஷயங்களையுமே வந்து கற்றுக் கொடுக்க வேணும். ஒரு வேலைகளையும் இந்த டைமுக்கும் செய்ய வேணும்ன்றது மாதிரி. இது வந்து வாழ்க்கையில் வந்து இதுவும் ஒரு படிப்பு தனம் என்று தான் சொல்ல வேணும். என்னென்னு சொன்னால் எங்களோட சேனலுக்கு வராக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோ உங்களுக்கு புதுசாக வந்து சேரும். என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போய் பாருங்க. ஓகே, அப்போ நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பூ மரத்தையுமே வந்து வைக்க போகிறோம். அதாவது வந்து மோனிகாண்ட கையால் தான் வைக்க போகிறோம். எங்கள்கிட்ட போன முறை வெப்பம்னு சொல்லி நேரம் இதாக நான் குளிச்செல்லாம் வலிக்கிட்டேன். இந்த முறை நான் விடியா நாங்கள் வலிச்சு இதை 24 மணியாலம் இருக்கு. அது வரைக்கும் நாங்கள் இதை வைக்கிறோம். காலங்க விடியவும் வந்து என்ன சொல்கிறது, இந்த சின்ன வேலைகளை வந்து கொடுத்து பிள்ளைகளுக்கு வந்து செய்கிற வேலைகள், அதாச்சும் வந்து பிள்ளைகளுக்கு வந்து முக்கியமாக ஒவ்வொரு வேலைகளையும் வந்து செய்கிறத நாங்கள் இப்படி செய்யணும்ன்றதை கற்றுக் கொடுப்போமாக இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் டைம்ன்றது வந்து மிக முக்கியமானது. விட்டால் பிடிக்கலாது. அந்த டைமை நாங்கள் குறித்து வாழ பழகுவமாக இருந்து எங்களோட வாழ்க்கை எங்கேயோ போகும். எங்களோட டைம் ஒரு நாளும் வேஸ்ட் ஆகக்கூடாது. அப்போ அதனடியால் இன்றைய நாளில் எங்களோட வீட்டை இப்போ நான் நினைக்கிறேன். பொதுவாக வந்து கராச்சியில் வந்து வேலை குறைவு, கடலடி, அதனடியால் வேலை குறைவு. வெளியிலேருந்து என்ன கால் பண்ணினாங்கன்னா நான் போய் வேலை செஞ்சு கொடுப்பேன். எங்களுக்கு வந்து என்னன்னா நாங்கள் இங்கே வீடு வரைக்க செவ்வரத்த மரம் பூ மரம் நட்டு தான் இருந்தேன். மீதி மரம் இப்போ நட்டோடியா எக்ஸோரா மல்லிகை எல்லாம் தலைக்குது. இன்னும் தலைச்சு எங்களோட வீடு இன்னும் பெரிய பூ மரமாக மாற்றப்போம். நடாம கொஞ்சம் பெரிய கண்டாயிட்டு அதை நாங்கள் இப்போ சேர்த்து நடணும். ஓகே, அப்போ நாங்கள் இப்போ வந்து நடுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல முக்கியமாக எங்களோட வீட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இதில் நீ எந்தெந்த இடத்துல எங்களுக்கு மரங்கள் வைக்க வேணுமென்று சொல்லி சில ஐடியாக்கள் இருக்குது. உண்மையிலேயே வந்து இப்போ தேங்காய் இல்லாமல் 200 ரூபா 180 ரூபாண்டு போகுது. அப்போ இந்த தென்னம்பிள்ளை அந்த 2 இடம் தான் வைக்கலாமோ? அப்போ 200 ரூபா அப்படி தென்னை மரம் தேங்காய் போகுதுன்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் கஷ்டம். அதாச்சும் வந்து சில டைமில் இந்த தென்னை பழுதாகி கொண்டு வார நேரங்களில் இனியும் ஒரு தென்னம்பிள்ளையில் வாங்கி வச்சா அது தலைச்சி இவங்களோட காலத்துக்கு அது பலன் கொடுக்கும். அது இந்த காலத்தில் வந்து ஒரு அளவான கட்ட மரங்கள் எல்லாம் இருக்குது. என்ன தென்னை கனி தரக்கூடிய மாதிரி காத்தடிச்சா விழுகிறாது, தேங்காய் விழுகிறாது.
சரி, அப்போ நாங்கள் வந்து இப்போ இன்றைய நாளில் பூமரம் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், எந்த இடத்துல வச்சு ஒரு கேட்டை திறந்து வந்தாலே ஒரு பச்சையாக இருக்கணும்ன்றதை எங்களோட ஒரு விருப்பம். நல்லா போட்டுட்டு ஓகே, அப்போ நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். இங்கே அதாவது வந்து இந்த இதில் தான் இந்த மரங்கள் கொஞ்சம் அங்கே வந்து வச்சிருக்கிறோம். அதாவது நான் அம்மா ஃபர்ஸ்ட் நட்ட கண்டு இதுதான் நான் வாங்கின கண்டு. இந்த பாருங்க, இது வந்து என்னன்னு சொல்கிறது, அடுக்கு நித்தியலியானி. என்னவோ நீ காமிச்சி, சின்ன நித்தியலியானி அடுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்க. இதை வந்து வைக்க போகிறோம். அப்போ இதை வந்து வைக்கணும். மற்ற இது வந்து ஒரு கொடி மரம், இது வந்து கொடி. அப்போ இங்கே ஒரு பிளான் பண்ணி தான் ஒவ்வொன்றையுமே வந்து முதலாக இங்கே வச்சது அந்த குரோட்டன் நான் ஸ்கூலாலேருந்து வாங்கிட்டு வந்தேன் கண்டு. ஓ பாருங்க, கொஞ்சம் ஸ்கூலால் மோனிகா வேணுந்து வந்து வச்சது மறக்காமல் அது தளர்ச்சி கொண்டு இருக்குது. அப்போ ஒவ்வொன்றையுமே நாங்கள் வந்து சரியான முறைக்கு வைக்க வேணுமென்றால் எங்களுடைய ஒரு விருப்பம். சரி, நாங்கள் வந்து வைக்க போகிறோம். செவ்வந்தி இருக்குது வெள்ளை. இப்போ நாங்கள் வந்து என்னென்னு சொல்கிறது, ஒரு வைக்கிறதுக்கு ஒரு இடத்தை டிசைட் பண்ணி கொண்டு எங்கெங்கே இந்த மாதிரி வைக்கலாம்ன்றதை யோசிச்சு கொண்டு உங்களுக்கு நாங்கள் வைக்கிறத வந்து காட்டுறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. கொய்யா இருக்குது, இந்த இதில் சாப்பிட்றோம். ஓகே, இதெல்லாம் சிக்கல் பட்டுலாம் கிடக்குது. இந்த கொடி படர்ந்து கொண்டு மெட்ட கண்டுகளை தாண்டிட்டுது. எனக்கு கிணநாள் ஆச்சுதுண்டோ. அப்போ நாங்கள் மலையோட வெப்பம் பண்ணிட்டு வெளியில் எங்கேயால வச்சுருந்தது. அதெல்லாம் கொடி கொஞ்சம் படர்ந்து கொண்டு வந்து ஒவ்வொரு கண்டுகளையும் சுற்றி போட்டுருவோம். இந்த இதெல்லாம் சுற்றி வெட்டாமல் நைஸாக எடுப்போம். இதெல்லாம் தடி கட்டித்தான் நாங்கள் வந்து வைக்கிறோம். பாருங்க, இந்த வெள்ளை அடுக்கு செவ்வந்தி என்ன சொல்லி சொன்னேன், இதுவும் ஒரு பெரிய பூவாக கிடக்கும். இதுவும் ஒரு சாதி ஒரு மல்லிகையா. ஆனால் இது பார்த்து வாசமானது பார்த்தா தெரியும் சொன்னிச்சுன்னா. ஆனால் வாசம் ஒன்றும் அடிக்கல. மல்லிகை கமகம் நல்ல வாசம். இந்த இதான் மல்லிகை மாதிரி இப்படித்தான் சொன்னாங்க எங்களுக்கு. இது நல்ல வாசமாக இருக்குமே. இது அந்த இது மாதிரி மல்லியெல்லாம் கணக்கு விதம் அடுக்கு மல்லிகை. மற்றது இந்த இன்னொரு இது வடிவான மல்லிகை ஒவ்வொரு பேர் சொன்னேன். இஞ்சி பாருங்க, இந்த இதெல்லாம் மல்லிகை தான். இது நாங்க வச்ச நாங்கள் அது வாடி போயிட்டு இந்த கண்டு மல்லிகை தான். இது என்ன பேர் எனக்கு தெரியல. அடுக்கு மனது பாருங்க, வாசமா இருக்கும். நல்ல வாசமா இருக்குது. வச்சு மல்லிகையோ என்ன மல்லிகை. சரி, அப்போ எல்லாத்தையும் நாங்கள் ஒன்று அடுத்து பிரித்து போட்டு பார்ப்போம் என்ன வைக்கிறது எங்கெங்கன்ற மாதிரி. சரி, இப்போ வந்து என்னென்னா மழை காலம் வந்தபடியா அம்மா பூங்கட்டு எல்லாம் பிரித்து கொண்டிருக்கா. மழை அடித்து மேலே கொட்ட போயிடலாம், கருத்தெல்லாம் கிடக்குது பார்த்தீங்களே, அடித்து கொட்ட போகுது. இது அதோடைய அம்மாலாம் அதுக்குள்ளே நாங்கள் மரங்களை நட்டால் தான் என்னடா ஒன்று நனைய மாட்டோம். அது நாங்கள் அந்த நனைய மாட்டோம். நனைய மாட்டோம், நாங்கள் மரத்துக்கு போய் நிற்போம். என்ன மரத்துக்கு இல்லை, இதான் நல்ல மரம். அடுத்து இப்படி நேராக தான் நாங்கள் வந்து வைக்க போகிறோம். அதில் நேராக இங்கே எல்லாம் படிவில்லாம் அந்த இடத்தை வந்து டிசைட் பண்ணிட்டோம். என்ன நேராக இந்த லைனுக்கு நாங்கள் பூமரங்கள் வச்சிருக்கிறபடியால் அங்கால வைக்க போகிறோம். அந்த மதிலுக்கு மேலே வச்சாலும் மனவடியாக தான் இருக்கும். அது மல்லிகை எல்லாம் பிரிக்குதா. ஏன்னால் அடித்து மழை கட்டு சுறாமி காலம், சுனாமி சூறாவளி காற்று காலம், அந்த காலத்தோடைய மழையெல்லாம் அடித்து கொண்டு போகிற கடலெல்லாம் அடியாக இருக்கின்றபடியா என்னடா எல்லாரும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். சரி, இப்போ வந்து மழையும் மேலே நல்லா கொட்ட போகிறேன்னு சொல்ல வாயை மூடுறதுக்குள்ளேயே வந்துட்டு அதுபடியாக மழை நிற்கத்தான் இந்த கண்டுகள் மழை பெஞ்சோ காற்றோட மழை வந்தோடையா அது கண்டும் விழுந்துட்டு அதோடைய அது நேராக்கி வைக்கணும். நல்ல மழை கொட்ட போகிறேன்னு சொன்னான். இரவு போல் அங்கே விழுகுது, அது பரவாயில்ல. நேற்று இரவு மழை பெஞ்சது போல் காற்றோட மழை இன்னைக்கு பெஞ்சிட்டு அந்த சரி. இப்போ என்னென்னு சொல்கிறது, மழை வந்துட்டு இங்கே வருங்க, மழை வந்து நல்ல மழை பெய்து கொண்டு இருக்குது. என்ன அப்போ பெய்து கொண்டு இருக்கிறோடைய நாங்கள் வந்து பெய்திருக்கல மழைக்கு நினைஞ்சு செய்யலாது. என்ன மோனிகா, அப்புறம் மோனிகா தானும் தண்டை கையால் வைக்கணும்னு சொல்லி போட்டு அப்புறம் பேருந்து காய்ச்சல்கள் வந்தாலும் மக்கள் சின்னாக்கள்லான. அப்போ அதனடியால் நாங்கள் புத்திசாலித்தனமாக அதை மழையை கொஞ்சம் ஓய விட்டுட்டு வைப்போம். இப்போ தன்னை கொண்டு இருக்கா ஏஞ்சி வீட்டை கூட்டி கொண்டு போகணுன்ட்டு நிற்கிறா மோனிகா. சரி, இப்படியே ஃபுல்லாக விடாட்டிக்கு நாங்கள் பின்னேறம் தான் நடுவோம். அப்போ நான் இப்போ ஆளுக்கு ஏஞ்சி வீட்டை கூட்டி கொண்டு போயிட்டு காலமே ஃபோன் பண்ணி கதைச்சிட்டா தன்னை ஏஞ்சி வீட்டை கூட்டி கொண்டு போய் சொல்லி என்ன. சரி, அப்போவா நாங்கள் போயிட்டு ஏஞ்சி வீட்டை போயிட்டு பார்த்துட்டு பின்னேறம் வந்து வைப்போமா. நீங்களும் என்னண்டா மழை பெஞ்சா இங்கே போக போகிறீங்களா நடந்து போகிறீங்கண்டா குடையோட போங்க, அப்போ தான் உங்களுக்கு காய்ச்சல் ஒன்றும் வராது. உண்மைதான். சரி, இப்போ வந்து நானும் போக போகிறேன்.
அதோடைய மழை நின்றுட்டு போகிறேன். நான் பின்னேரம் வந்து நடுவேன். பணத்தை போட்டு ஏன் அனுபவத்தோட போறீங்க? நான் எங்களோட விளையாடுறதுக்கு போகிறேன். சரி, இப்போ வந்தது எஞ்சியும் கால் பண்ணி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்போ சரி என்னோட சரி கொண்டு விட்டுட்டு வருவோம். மழை பாருங்க 3:30 டியூஷன் இருக்குது. 3 மணிக்கு வந்து ஏற்றுவேன்னா அப்புறம் நாங்கள் சாப்பிடுவோம் மதியம். ஹெல்மெட் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டா சரி போமா போயிட்டு பாப்போம். சரி, நான் இப்போ போகிறேன். சரி வாங்க. அனுபவத்தை விட்ட வந்தோடனே அவளுக்கு ஒரு சந்தோஷம் உள்ளுக்க குட்டியை நழுவுறான். பா சரி மோனிகா வந்து கொண்டு விட்டா சேஞ்சு விட்ட இனி எங்கே ஏஞ்சு மோனிகா ப்ளாக் பார்த்தனியோ? ஓ மோனிகாவுக்கு வாழ்த்துக்கள். மோனிகா இந்த கதை இந்த திறமைக்கேனா நல்ல இன்னும் வளருவா மேலும் மேலும். நல்ல கதை ஆளுக்கு நல்லா இருக்குது பார்க்க. அதை பார்க்க தெரியாது. ஆனால் கதைக்கவளுக்கிட்ட கதைப்பா மெல்ல மெல்ல. எங்களோட பெருசாக கதைக்க மாட்டான். ஓகே இப்போ எஞ்சும் வந்தோன்னா நான் உங்களோட விளையாட்டு துவங்கும். சரி அப்போ நான் வந்து சரியா நிற்காடுமேண்ணே பின்னேறம் எத்தனை டியூஷன் இருக்கு பின்னேறம்? 3:30. அப்போ நம்ம வந்து ஏற்றுறோம் பிறகு. ஓகே அப்போ அங்கே அத்தான் இஞ்சான் நிற்கிறான் வந்து வேலைக்கு. நீ என்ன செய்கிற இஞ்சான்ட்டு? நிற்கிறியா? சரியா சரி அப்போ இல்லை நின்று விளையாடுங்க. நான் போயிட்டு வரேண்ணா. மோனிகா பாய். இந்த வேறு ஃபோன் கொண்டு வரணும் தாராக்கு பேர். ஓகே மோனிகா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மோனிகா வந்து என்னென்னு சொல்கிறது ஸ்டார்ட் பண்ணி போட்டு அப்படி விட்டு ஓடிட்டாள் பாருங்க. என்ன வந்து என்னென்னு சொல்கிறது தண்டை கையெல்லாம் பூங்கொண்டெல்லாம் வைக்கணும்னு சொல்லி அங்கே அனுபவத்தை விட்ட போனோடனே அங்கே அனுவிட்ட நின்றுட்டாள். அப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அப்போ இன்றைய நாள் நிற்கிறேன். அப்போ நிற்கிற பொழுது இந்த பூங்கொண்டை எல்லாத்தையும் வந்து வேலைக்கு வச்சு முடிக்க வேணுமே. நான் முடிச்சிடணுமென்றால் என்னுடைய விருப்பம். அப்போ அதனடியால் வந்து வச்சு விட்டுன்னு சொன்னால் தண்டை கையால் வைக்கணும்ன்ட்டு அங்கே போன பிறகு அங்கே எல்லா குட்டி சேர்க்கணுன்னே அந்த குட்டியாக்களோட நிற்கணுமெண்டு மோனிகா நின்றுட்டா. இப்போ அதனடியால் நான் வந்து பாருங்க இங்கே வந்து பூங்கொண்டை வந்து என்ன சொல்கிறது இது ஒவ்வொன்றையும் வந்து மாற்றி லைன் எடுத்து வைக்க வேணும். இந்தா இதில் வச்சிருக்கிறது இதில் வந்து 2 கண்டு நிற்கிது 2. அப்போ இதையும் வந்து நான் என்னென்னு சொல்கிறது அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி தான் வைக்க போகிறேன். இதில் உண்டு அதில் உண்டு அப்படி வைப்போம்ன்றதை பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் வச்சா தான் அந்த லைனுக்கு அப்படியே நல்ல வடிவாக இருக்குமென்றதை நான் நம்புகிறேன். மற்றது வந்து அரளி அரளி வந்து வைக்கிறது வந்து முதல் கையோட வைக்க வேணும். அதையும் வைக்க காட்டணும் உங்களுக்கு. அதில் வந்து உண்டு இதில் தான் வைக்க போகிறேன். அதே மாதிரி மற்றது உண்டு இதில் இதில் வைக்கலாம். அதே மாதிரி அந்த லைனில் அங்கால கொண்டு வைக்க வேணும். அப்படியே அடுத்தது ஒன்று இதிலே ஒன்று வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த தென்னில் இருக்க புல்லை க்ளீன் பண்ணணும் நினச்சினா அதுக்கு நேராக இதில் ஒன்று வைக்கணும். இதில் வந்து ஃபுல்லாக இந்த தென்னம்பேருவெல்லாம் கொத்த பார்த்து நல்ல வெப்ப கொத்த பார்த்தேன் கீழால் வெப்ப வந்து அது ஒரு வேலையாக வந்திருக்கும். சரி அங்கே எடுத்துக்கொண்ட களிமண்ணுக்கு கிடக்குது. இப்போ களிமண் இருக்குது. கொஞ்சம் களிமண் எடுத்துட்டா போட்டு தாட்டு விடலாம். களிமண் தான். கொடுக்கான் போது களிமண் கொடுக்கான் போட்டு சரி. இதில் 2 அதாவது வந்து
பக்கெட்டெல்லாம் ஃபுல்லாக பிச்சு எடுத்துருவோம் வாங்க. இது நல்ல ஸ்மெல் என்னன்னு சொல்கிறது, நல்ல வடிவான கண்டு தான் வச்சா நல்ல வடிவாக வரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விருப்பம் தானே ஒவ்வொருத்தருக்கும், அப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும்னு சொல்லி. இப்போ அதனடியால் மோனிகா வாரைக்கிறதுல இன்றைக்கு எல்லாமே வச்சிருவோம் போலச்சுன்னா. இது ஒன்று அதே மாதிரி இதுலேயும் ஒன்று. இதுக்கு வந்து பசலை வெங்காய கோதுவல் முட்டை கோதுவல் எல்லாத்தையும் போட்டு விடலாம். களிமண் தான் போட போகிறோம் முதலாவது. களிமண் போட்டால் எங்கண்ட இந்த பொழுதியோட களிமண் நாங்கள் தண்ணியை விட கொஞ்சம் ஊறி நிற்கும். இப்போ அதுக்காக தான் களிமண் இப்போ முக்கியமாக களிமண் போடுறேன். அந்த தண்ணி லைன் ஊறி நிற்க பார்ப்பேன். ரெண்டாவது அங்கால வச்சு ஸ்டார்ட் பண்ணி விட மோனிக்கா தானே எல்லாமே தண்ணி எல்லாம் ஊற்றி அது பாதுகாத்து கொள்ளும். அப்புறம் பார்த்துருப்பீங்க இது எல்லாத்தையும் வச்சுட்டு அடுத்த லைன் வைக்க காட்டுறேன் அப்படின்றத. சரி, அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இது எங்கள் வீட்டுக்கு முன் வாசல். இது வாசல் வந்து பார்த்தா அப்படி என்னத்தை வைக்க போகிறோம் காட்டுறேன் உங்களுக்கு. நான் அதாவது வந்து இதை வைக்க போகிறேன். என்ன இது? மடியாக இருக்கும் இல்லையா? சின்ன நித்திய கல்யாணி குட்டி பாருங்க. அந்த பூங்கொண்டு அவங்க ஜக்கெட்டில் போட்டு இதற்கு அந்த உள்ளுக்கு அந்த தும்பு வளர்ந்து கொச்சு இதெல்லாம் போட்டு தான் இதுன்றது. இந்த தண்ணியில் ஊறி நிற்கணுன்றதுக்காக. ஓகே, நல்லா தாட்டு தான் வைக்கிறேன். அந்த வடிவாக இருக்கும். இது முன் வாசலில் வச்சு விடும் கூட மாதிரி. இதுக்காக பெருசாக இருக்கிறபடியா அது பசலையோடைய இருக்கிறபடியா இதை இப்படியே நான் சாப்பிட்டு விட்றேன். இது கலக்கினா அந்த வடிவாக இருக்கும். கூட மாதிரி இருக்கும் முன் வாசலில். அப்போ அதனடியால் இந்த லைட்டில் இதை இப்படி வைக்கிறேன். இனி இதே மாதிரி தங்காளி கொண்டு வைக்க போகிறேன். பார்ப்போம். நீ அடுத்தது வந்து அப்போ அதனடியால் அந்த மதில் சைட்டோடு தான் இதை வைக்கணும். எதப்பா? ஆடு மாடு சாப்பிடாது. அலரியா? என்ன அலரி? ஆடு மாடு சாப்பிடாது. அப்போ இதை நாங்கள் கொண்டு அங்கே அதோட வைக்கணும். அப்போ இதை வச்சுட்டு அந்த இடத்த துப்புர வாக்க பார்க்கணும். என்ன கலர் அலரி? ஒரு அலரியை நான் இதில் வச்சேன்டா இதில் முளைக்கும். இப்போ வச்சு விட துப்புர வாக்கலாம். வச்சுட்டு சரி அதே மாதிரி தான் அங்காலையும் அந்த சைட் பக்கம் வைக்க போகிறேன். அப்படி ரெண்டு பக்கம் வந்து அலரி வந்து உயர்ந்து மேலால் பூத்து நிற்க நல்ல வடிவாக இருக்கும். அப்போ அதனடியாக தான் இயற்கையோடு ரைட். இது வந்து செயற்கையோட ரெண்டு வைக்க போகிறோம். பைக்கை காட்டு. சரி, இவன் இதெல்லாம் கீழாலெல்லாம் பேர் பிச்சு கொண்டு வருது. அப்போ இதுக்கே இந்த கருத்தம்மன் பசலை எல்லாம் கிடக்கு. நான் இதை வைக்கிறேன். வச்சுட்டு தான் பிறகு தான் இதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும்டா இந்த பசலையல் மேலால் எருக்கள் எல்லாம் போட்டு விட போகணும். அப்போ அதனடியால் இப்போ வச்சு விட போகணும். இப்படியே இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்றும் செய்யலாது. இப்போ நான் ஒவ்வொன்றதுமே இப்படி வச்சு விட அப்படி மேலால் படந்து வரும். இது வேறு நல்ல வடிவாக இருக்கும்.
ரைட், இது சரி. அதே மாதிரி தங்காலே என்னென்னு சொல்கிறது, இப்போ நான் இதை மோனிகாக்களை கொண்டு செய்கிறது வந்து இப்போ ஸ்கூலுக்கு போனாலும் ஸ்கூல்லேயும் வந்து அவைகளுக்கு இப்படியான வேலையெல்லாம் நான் சொல்லி பழக்கிறேன். அப்போ இதுவரை நாங்கள் வீட்டிலே செய்து பழக்கினோட ஸ்கூலில் செய்தாலும் அவளுக்கு வந்து என்ன சொல்கிறது டக்குண்டு ஒரு 300 ரூபா அனுப்பினோம் தானின்றது மாதிரி. அப்போ அதனடியால் தான் நாட்களை கொண்டு நாளுக்கு செய்ய விருப்பம் இதெல்லாம். அதேமாதிரி ஆங்காலில் இன்னும் இதை வைக்க போகிறேன். இப்படி வந்து வழியால் நல்ல அடுக்கடுக்காக பூத்து நிற்க வேண்டாம், நல்ல வடிவாக இருக்கும். அதாவது வந்து அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், அங்காலையுமே நிற்குது. இதுலேயும் அப்படியே இருக்கும், இந்த லைனுக்கு அப்படியே வச்சு விட வச்சு விட இதே மாதிரி வாசலில் நல்ல வடிவாக இருக்கும். இன்னும் நிறைய இருக்குன்னா வைக்க நிறைய இருக்குன்னா அதுவெல்லாம் வைக்க போறீங்க. அப்பா இது என்னன்னு ஞாபகம் இருக்கும், இந்த குமியல் இது குமியலோ இது எப்போ வரும்? இது உண்மையிலேயே நான் வெளியால தான் வைக்கிறேன்றதுனா நான் வெளியால எல்லாம் கொஞ்சம் புல்லுகள் இருக்கிற அதெல்லாம் வெளியில் வைக்கல. எங்களை வெளிப்பக்கம் வந்து பாருங்க, வெளியால எல்லாமே சொல்கிறேன். வெளியால அந்த மழையோட எல்லாம் புல்லு முளைச்சிட்டு கண்டு வாட்டி பார்த்தா தெரியுமே புள்ளி செருக்கணும். புள்ளி செருக்கணும். இப்போ இந்த மழைக்கு சரிக்கு பிரியோசனம் இல்லை, திருப்பி வளரும். அதான் வளர்ந்துடும். அப்படி இதை பாருங்க, இது வந்து கொடி. அது கொடின்னு சொன்னால் இப்படி இருக்கும். இந்த கொடி அப்படியே வெள்ளை பூவாக வந்து பூக்கும். இந்த பூத்துருக்கு, இப்படி பூவாக பூக்கும். அப்போ நான் இதை வந்து இதில் தான் வைக்க போகிறேன். இதில் வச்சுட்டு இது வந்து மரமாக வராது, இதில் வச்சுட்டு ஒரு பந்தல் மாதிரி தடியை ஒன்று கட்டி போட்டு மேலால் கூடாத மாதிரி போட்டுனுண்டா என்னென்னு சொல்கிறது நல்ல நீட்டாக இருக்கும். அப்போ இதுவளும் வளர்ந்துருக்கும். இந்த லைனுக்கு இந்த மரங்களை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அப்போ இதே மாதிரி 4-5 நான் வைப்பனாக இருந்தால் நல்ல வடிவாக இருக்கும். அப்போ இது வந்து நான் இப்போ வைக்கிறேன்னு சொன்னால் இதுக்கு தற்போதைய நிறைய வேலை இருக்குது. இப்போ நான் தடி கட்ட வேணும். அப்போ தடி கட்டுறோடையால் நான் தடியில் எல்லாம் பட்ட வேண்டியதாக இருக்கும். மற்றது வந்து எல்லாமே வந்து உடனே அலங்கோலமாக வைக்கல. அது எல்லாத்தையும் வைக்கிறேன்னா ஒரு பிளான் பண்ணி தான் வைக்க வேணும். பிளான் பண்ணுறோன்னு சொன்னால் கண்ண நேரம் செல்லும். தடியில் வட்டி எல்லாத்தையும் செட் பண்ணி போட்டு நான் வந்து வைப்பேன். அதாச்சும் வந்து உங்களுக்கு வச்சு போட்டு இன்னும் ஒரு வீடியோ ஒன்று காட்டுங்க, நான் வந்து கண்டிப்பான முறையில் காட்டுவேன். ஏற்கனவே நாங்கள் வந்து முதல் வச்ச கண்டுகளை பாருங்க இப்படி மழை தூருகின்றது. இதெல்லாம் இல்லை பயங்கொன்றைக்கு குட்டி கட்டாக வேணும்னா ஒவ்வொரு நாளும் தண்ணி எல்லாம் ஊற்றி வைக்கிறோம். நாங்கள் ஊத்தாடி மழை வந்துடும், ஆனால் நாங்கள் ஊற்றுறோம். நாங்கள் ஒன்று நாள் முடியல. இதெல்லாம் கத்திரிக்கோளால் தான், கத்திரிக்கோளால் வெட்டி விடணும். வெட்டி வளர 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 வெட்டி விடணும். இப்போ இல்லை கொஞ்சம் குளத்துக்கு வளர நாங்கள் வெட்டி விட்டோம்னு சொன்னால் நல்ல குடா மாதிரி இது வந்து குடா மாதிரி இருக்கும். கதவு திறந்து வரைக்கும் ஒரு பூங்கனி சோள மாதிரி பசுமையாக இருக்கும். அப்போ வேறு லெவலுக்கு இருக்கும். இன்னைக்குமே பார்க்கும் பொழுது அதை வந்து பார்த்துட்டு எங்களோட வீடையும் வந்து நாங்கள் அலங்கரிக்க நினைச்சாலும் அதை வந்து சும்மா நார்மலாக சின்ன சின்ன மரக்கன்றுகளை வாங்கி நாங்களே வந்து இப்போ சீசனுக்கு ஏற்ற மாதிரி மழை வரப்போனால் அந்த மழையோட வச்சோம்னு சொன்னால் டக்குன்னு உற்பத்தி ஆயிரும். அப்போ அதனடியால் ஒவ்வொன்றையுமே நாங்கள் எங்களோட கையில் தான் எல்லா விஷயமும் இருக்குது. அதனடியால் பார்த்துருப்பியால். அப்போ நான் அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோட கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த அடுத்த ஒரு வீடியோவில் இந்த உங்களோட வீட்டுக்கு நான் எப்படி என்னென்ன மாதிரி வச்சுருக்கணுன்றதை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் காட்டிக்கொள்கிறேன். என்ற நிறைய வேலை இருக்குது. அதனடியால் இப்போ வீடியோ முடிச்சுக்கொண்டு நான் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, பாய்.